சுயமரியாதையில் நிலைப்பவன். நான் உண்மையான சிநேகி என்ற சுயமரியாதையில் நிலைப்பவன். சதா உள்முக நிலையில், அதாவது உள்முக சொரூபத்தில் நிலைத்திருக்கும் குழந்தைகளே. சதா உள்முக நிலையில், அதாவது உள்முக சொரூபத்தில் நிலைத்திருக்கும் குழந்தைகளே. உள்முகமாக இருக்கிறார்கள், உள்முகமாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் எந்த விஷயத்திலும் மூழ்குவதில்லை. அவர்கள் ஒருபோதும் எந்த விஷயத்திலும் மூழ்குவதில்லை. நிலையற்றதும் வெறும் பகட்டுமான பழைய உலகம், உறவுகள், செல்வம், உலக பொருட்கள். நிலையற்றதும் வெறும் பகட்டுமான பழைய உலகம், உறவுகள், செல்வம், உலக பொருட்கள். இவற்றால் அவரை ஏமாற்றம் அடைய வைக்க இயலாது. இவற்றால் அவரை ஏமாற்றம் அடைய வைக்க இயலாது. உள்முக சொரூபத்தின் நிலையில் இருப்பதன் மூலம், உள்முக சொரூபத்தின் நிலையில் இருப்பதன் மூலம் சுயத்தின் குப்த சக்தி சொரூபம் வெளிப்பட தொடங்குகிறது மற்றும் சுயத்தின் குப்த சக்தி சொரூபம் வெளிப்பட தொடங்குகிறது மற்றும் இந்த சொரூபம் மூலம் தந்தையின் பிரத்யட்சம் ஏற்படுமாக. இந்த சொரூபம் மூலம் தந்தையின் பிரத்யட்சம் ஏற்படுமாக. அத்தகைய உயர் செயல் செய்பவர்களே உண்மையான சிநேகியாவார்கள். அத்தகைய உயர் செயல் செய்பவர்களே உண்மையான சிநேகியாவார்கள்.